ஹலோ மக்களே, டபிள்யூடபிள்யூல எத்தனையோ ரெஸ்லர்ஸ் ரிட்டர்ன் ஆயிருந்தாலும் டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற ஒரே ஒரு ரிட்டர்ன் அது டீன் ஆம்பர்ஸோட ரிட்டர்ன் தான். ஏன்னா எல்லா டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸும் எதிர்பார்க்குறது டீன் ஆம்பர்ஸ் தான். ஸோ டபிள்யூடபிள்யூட ஸ்டார் பாயான டீன் ஆம்பர்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீன் ஆம்பர்ஸை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு ரெஸ்லிங் மேனியா தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீன் ஆம்பர்ஸோட ரியல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொனத்தன் டேவிட் குட். இவர் 1985 யூஎஸ்ஏல தான் பிறக்கிறாரு. டீன் ஆம்பர்ஸ் சின்ன வயசுலேயே ஒரு பணக்கார ஃபேமிலி அந்த மாதிரிலாம் ரிச்சாக பிறகுல. அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துட்டு இருந்தாரு. அப்படி இருந்து அவருக்கு ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் மேலே ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அதனாலேயே சின்ன வயசுலேருந்தே ரெஸ்லிங்கும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் ப்ரொமோஷனில் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸையும் கத்துக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா அது கண்டிப்பா பணம் இல்லாம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம போறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி தான் டீன் ஆம்பர்ஸும் சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிலாம் வேலை பார்த்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து ரெஸ்லிங்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு. அவருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதாலேயே சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனில ரெஸ்ல் பண்ண சான்ஸ் கிடைக்குது. ஆனா அதுவுமே அவர் ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் போய் தான் ரெஸ்ல் பண்ணுவாரு, அதுவும் ஸ்மால் கிரௌட் கிட்ட தான். ஸோ இந்த மாதிரி அவர் போயிட்டு இருக்கிறப்ப கம்பட் சோன் ரெஸ்லிங் சொல்லிட்டு ஒரு ரெஸ்லிங் கம்பெனியில் அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கிது. அதனாலேயே 2011 அவர் டபிள்யூடபிள்யூ சைன் பண்றாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ அவருக்கு டீன் ஆம்பர்ஸ்னு ஒரு நேமை கொடுத்து ரெஸ்ல் பண்ண வைக்கிறாங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அவரு இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரெஸ்லிங் கம்பெனிலாம் ரெஸ்லிங் பண்ணாருன்னு சொன்னால, அப்போ அவரோட பேர் ஜான் மாக்ஸ்லி தான். ஸோ டீன் ஆம்பர்ஸ் 2012 சர்வைவர் சீரிஸ்ல ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டெபியூட் ஆகுறாரு. டீன் ஆம்பர்ஸ் ஷீல்டில் இருந்தப்ப ரோமன் ரெயின்ஸ் தான் பயங்கரமா ஃபேம்ல இருந்தாரு. பட் அப்படி இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ்க்கு அடுத்து ஷீல்டில் ஒரு பெரிய ஃபேம் அப்படின்னா அது கண்டிப்பா டீன் ஆம்பர்ஸ் தான். ஸோ 2013 டீன் ஆம்பர்ஸ் கோஃபி கிங்ஸ்டனை பீட் பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் பெல்ட்டான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் பெல்ட்டையும் அடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல ரோமன் ரெயின்ஸும் செத் ரோலன்ஸும் டாக் டீம் சாம்பியன்ஸ் பெல்ட் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க 3 பேர்த்திட்டுமே டபிள்யூடபிள்யூ பெல்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமாவே ஷீல்டோட கெரியரும் சரி டீன் ஆம்பர்ஸ் கெரியரும் சரி ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே 2014 வரை தான். ஸோ உங்களுக்கே தெரியும் 2014 என்ன நடந்துச்சு அப்படின்னு. செத் ரோலன்ஸ் ஷீல்டை ஏமாற்றி ரோமன் ரெயின்ஸுக்கும் டீன் ஆம்பர்ஸ்க்கும் செத் ரோலன்ஸ் துரோகம் பண்ணி ஏமாத்திருப்பாரு. ஸோ அந்த டிசிஷன் டீன் ஆம்பர்ஸோட கெரியரை பயங்கரமாகவே மாற்றி விட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அப்பையிலேருந்தே டீன் ஆம்பர்ஸ்க்கும் செத் ரோலன்ஸுக்கும் ஒரு பயங்கர ரைவல் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2014 ஹெல் இன் எ செல்ல செத் ரோலன்ஸ் பிரே வைட்டோட ஹெல்ப்பால டீன் ஆம்பர்ஸ் பீட் பண்ணிருப்பாரு. அப்படியே 2015 போனா டீன் ஆம்பர்ஸ் கெவின் ஓவன்ஸை டிஎல்சி மேட்ச்ல பீட் பண்ணி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பெல்ட்டையுமே அசால்ட்டா ஜெயிச்சிருப்பாரு. அடுத்து 2016, இந்த 2016ங்கிறது டீன் ஆம்பர்ஸோட கெரியர்ல ஒரு முக்கியமான வருஷம். ஏன்னா இந்த வருஷத்துல தான் அவர் பயங்கரமான பீக்குக்கு போனாரு. தெளிவா சொல்லணும் அப்படின்னா டீன் ஆம்பர்ஸ் 2016 மணி இந்த பேங்கை ஜெயிச்சிருப்பாரு. அந்த ஜெயிச்ச மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி அப்போதைக்கு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட் வச்சிருந்த செத் ரோலன்ஸையும் பீட் பண்ணி டீன் ஆம்பர்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பெல்ட் அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 2016 ஷீல்டுக்குள்ளே ஒரு மேட்ச் நடந்திருக்கும், ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் வெர்சஸ் டீன் ஆம்பர்ஸ். இந்த மேட்ச்ல எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் தான் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா மிராக்குலஸா டீன் ஆம்பர்ஸ் இந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாரு. ஸோ எல்லாரும் ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க, அடுத்த டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார் கண்டிப்பா டீன் ஆம்பர்ஸ் தான் அப்படின்னு. பட் யாருக்குமே அப்ப தெரியல டீன் ஆம்பர்ஸோட டவுன்ஃபால் அதுக்கப்புறமா தான் இருக்க போகுது அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா பேக்லாஷ் ஈவெண்ட்ல ஏஜே ஸ்டைல்ஸ் கிட்ட டீன் ஆம்பர்ஸ் தோத்து அவரோட பெல்ட்டுமே இழந்திருப்பாரு. ஸோ 2017 திருப்பியும் செத் ரோலன்ஸும் டீன் ஆம்பர்ஸும் சேர்ந்திருப்பாங்க. சேர்ந்தது மட்டும் இல்லாம ஷீமஸையும் சிசாராவையும் அடிச்சு டாக் டீம் பெல்ட்டையுமே வாங்கியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா டீன் ஆம்பர்ஸ்க்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சு, அதனால அவரு நிறைய மாசமா டபிள்யூடபிள்யூக்கு வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா டீன் ஆம்பர்ஸ் திருப்பி 2018 டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. பட் அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 2014 செத் ரோலன்ஸ் டீன் ஆம்பர்ஸ்க்கு என்ன பண்ணாரோ அதை 2018 டீன் ஆம்பர்ஸ் செத் ரோலன்ஸ்க்கு பண்ணிருப்பாரு. எஸ், டீன் ஆம்பர்ஸ் ஹீல் டர்ன் பண்ணி செத் ரோலன்ஸே போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் ரோமன் ரெயின்ஸும் அவரோட மெடிக்கல் இல்னஸ்னால டபிள்யூடபிள்யூ விட்டு போறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ டீன் ஆம்பர்ஸ் ஹீல் டர்ன் பண்ண அப்புறமாவே டபிள்யூடபிள்யூ அவரோட கேரக்டரை ரொம்பவுமே மொக்கையா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப 2019 டபிள்யூடபிள்யூ அபிஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா டீன் ஆம்பர்ஸ் அவரோட டபிள்யூடபிள்யூ கான்ட்ராக்டை ரீட்டைன் பண்ணல அப்படின்னு. அதுக்கு ஏத்த மாதிரியே டீன் ஆம்பர்ஸும் அவரோட கடைசி மேட்சை பாபி லாஸ்லியோட ரெஸ்ல் பண்ணி டபிள்யூடபிள்யூ விட்டு ஃபுல்லா போயிருப்பாரு.
டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா WWE அவருக்கு பிடிச்ச ஸ்டோரியில் என்ன தரலையாம். அது மட்டும் இல்லாமல் அவரை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட கேரக்டரை ரொம்பவுமே WWE டம்மியாக காமிக்கிறாங்களாம். ஸோ எல்லாருமே சரி திருப்பி டீன் ஆம்ப்ரோஸ் WWEக்கு வந்துருவார்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போதான் அவர் WWE விட்டு போன சில நாட்கள்லேயே AEWல ஜாயின் பண்ணாரு. பட் அங்கே போயிட்டு அவரோட கெரியர் வந்து பயங்கரமான அப்புக்கு போயிட்டு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இங்கே எப்படி ஜான்சினா அதிக வாட்டி அதாவது 17 வாட்டி டைட்டில் ஜெயிச்சிருக்காரோ அங்கே டீன் ஆம்ப்ரோஸ் தான் அதிக வாட்டி டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட டீன் ஆம்ப்ரோஸ் AEWல 4 வாட்டி ஜெயிச்சிருக்காரு. அதுதான் AEWல அதிகமே. ஸோ இப்போதைக்கு டீன் ஆம்ப்ரோஸ் AEWல கலக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட அவர் தான் சாம்பியன் நினைக்கிறேன் AEWல. ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் இனிமே WWEக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அக்செப்ட் பண்ணிக்க மனசு இல்லைனாலும் அதுதான் நிஜம். டீன் ஆம்ப்ரோஸ் திருப்பி WWEக்கு ரிட்டர்ன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் தான், சொல்லப்போனால் இம்பாசிபிள் தான். ஸோ பார்ப்போம் மேபி ஏதாவது மிராக்கிள் நடக்குதா அப்படின்னு. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ தான் பார்த்துட்டீங்க. இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து எந்த ரெஸ்லர் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு டீன் ஆம்ப்ரோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல டீன் ஆம்ப்ரோஸ்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விட்டு போங்க. ஸோ உங்களை வந்து ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.